إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும் மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்களை செய்வதன் மூலமும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மார்க்கம் கவலைப்படுவது, துன்பப்படுவது, பெரிய அளவில் கவலைப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுவது, துன்பப்படுவது, வேதனைப்படுவது போன்ற விஷயங்களை எல்லாம் பொதுவாக தடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியே கவலைக்குரிய விஷயம் ஏற்பட்டாலும் அதற்கான தவணைகளை சொல்லி இவ்வளவுதான் டைம், இந்த அளவுக்கு தான் கவலைப்படணும், இதுக்கு மேலே கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். அதே போல் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் சண்டை போட்டுக் கொள்வது, கோபித்து கொள்வது, கர்வம் கொள்வது, பிரச்சனை செய்து கொள்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யதார்த்தத்திலேயே மார்க்கம் தடை செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கம் ஹராமாகவும் ஆக்கவில்லை, மக்ரூஹ் வெறுக்கத்தக்கதாகவும் ஆக்கவில்லை. கவலைப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய, இருவருக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, சண்டை வர வைக்கக்கூடிய என்று ஒரு விஷயத்தை இதையெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்க, இதையெல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கம் ஹராமாகவும் ஆக்கவில்லை, வெறுக்கத்தக்கதாகவும் ஆக்கவில்லை. எப்படி? அதை ஹராம் என்று மார்க்கம் சொல்லவில்லை, அதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. இதை செய்வது வெறுக்கத்தக்கது, இதை செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது என்றும் மார்க்கம் நமக்கு ஆக்கவில்லை. ஆனால் அது சர்வ சாதாரணமாக நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா மார்க்கம் ஹராமாகவும் ஆக்கலை, மார்க்கம் அதை வெறுக்கத்தக்கது என்றும் சொல்லவில்லை என்பதற்காக நம்மளுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன அது அப்படின்னு கேட்டால், கடன் வாங்குவது.
கடன் வாங்குவதை மார்க்கம் ஹராம் என்றும் சொல்லவில்லை. மார்க்கம் இதை வெறுக்கத்தக்கது, நீங்கள் வாங்காதீங்க என்றும் மார்க்கம் அதை நம்மளுக்கு தடை செய்யவில்லை. ஆனால் இந்த கடன் வாங்குவதை பற்றி குர்ஆன் ஹதீஸும் அதிகமாக எச்சரிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடன் பெறுவது பற்றி சாதாரணமாக மார்க்கம் அதை நமக்கு அனுமதித்திருந்தாலும் அதை வாங்குவது பற்றி குர்ஆன் ஹதீஸும் எச்சரிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் சஹாபாக்களோடு இருக்கும்போது சொல்கிறார்கள், அந்த கடன் வாங்கப்பட்டவருடைய நிலைமை என்ன அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன ஸாஹிபக்கும் மஅஸூரும் பிதைனிஹி, உங்களுடைய தோழர் அவருடைய கடனால் சிறைப்பட்டுள்ளார் என்று. அவருடைய கடனால் உங்களுடைய தோழர் சிறைப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அப்ப கடன் வாங்கி ஒருவர் அதை மாற்றிக்கொள்வது என்பது சிறைப்பட்டுக் கொள்வதை போல அல்லாஹ்வுடைய தூதரை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஒருவர் சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டா அவருடைய நிலை என்னவோ அதே போல்தான் ஒருவர் கடனில் சிக்கிக் கொள்வது என்பதும் என்று கூறுகிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு ஹதீஸில் நஃப்ஸுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆத்மா என்பது, ஒரு முஃமினுடைய உயிர் என்பது முஅல்லகத்துன் பிதைனிஹி, அவருடைய கடனோடு தொங்க விடப்பட்டிருக்கும். அப்படின்னா அவர் கடனோடு அவருடைய உயிர் தொடர்புடையதா இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஹத்தா யுக்தா அன்ஹு, அந்த கடன் நீக்கப்படும் வரை. ஒரு முஃமினுடைய உயிர் என்பது அவருடைய கடனோடு அவருடைய உயிரோடு அந்த கடன் தொங்கிக்கிட்டே இருக்கும், அந்த கடன் நீக்கப்படும் வரை. இதற்கு இராக்கி என்கிற அறிஞர் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது அப்படின்னா என்ன, தொங்க விடப்பட்டிருக்கும் அப்படின்னா என்னன்னா ஐ அம்ருஹா மஅகூஃபுன் லா ஹுக்ம லஹா பினஜாத்தின் வலா ஹலாக்கின். அப்படின்னா என்னன்னா அந்த கடனுடைய சட்டம் இருக்கா இல்லையா, அதுக்கு எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கப்படாது. அந்த கடனையுடைய ஆத்மாவிற்கு அது நன்மைகள் செய்திருக்கலாம், அது பாவங்கள் செய்திருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்ப்பு வழங்கப்படாது. இது வெற்றி பெற்ற ஆத்மாவா அழிந்து போன ஆத்மாவா என்று. அதுக்கு அதாவது சொர்க்கமா நரகமா என்று அந்த ஆத்மாவிற்கு தீர்ப்பு வழங்கப்படாது. எதுவரை? அந்த கடன் தொடர்பாக தீர்க்கப்படும் வரை. அந்த கடன் தொடர்பாக ஒன்றில் அந்த கடன் யாரிடத்திலிருந்து அவர் வாங்கி இருக்காரோ அவருக்கு நாளை மறுமையில் அதற்கு பகரமாக இவரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். அல்லது இந்த உலகத்தில் மறுமை ஏற்படுவதற்கு முன் அவருக்கு பகரமாக அந்த கடனை யாராவது ஒருவர் கொடுத்து அடைக்க வேண்டும். இந்த நிலை ஏற்படும் வரை, இந்த மாதிரி அந்த கடன் அடைக்கப்படும் வரை அது ஹத்தா எம்துரா ஹல் யுக்தா மா அலைஹா மினத்தைன் அம்லா, அந்த கடன் அடைக்கப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா என்பது அறியப்படும் வரை, அது தெரிகிற வரை அந்த நப்சு அந்த கடன் அந்த நப்சோட தொங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கு தீர்ப்பு வழங்கப்படாது. இது வெற்றி பெற்ற ஆத்மாவா, இது சொர்க்கம் செல்லக்கூடிய ஆத்மாவா, இதனுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இதனுடைய பாவங்களுக்கு தண்டனை உள்ளதா என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்படாமல் அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? அந்த கடன் தீர்க்கப்படும் வரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் கூறினார்கள், ஒரு குத்துபா செய்யும் போது, ஈயாக்கும் பத்தைன், உங்களுக்கு கடனை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், உங்களுக்கு கடனை பற்றி நான் எச்சரிக்கின்றேன். அதனுடைய ஆரம்பம் எப்படின்னா கவலை. கடன் பெற்றவரோ அல்லது அதனை வாங்குவதற்கு முயற்சி செய்பவரோ அதனுடைய ஆரம்ப நிலை ஒரு கவலையாக இருக்கும். இப்படி ஒரு கடன் இருக்கு, கடனை வாங்குவதற்கு யாருக்கு நிம்மதி இருக்கும்? கடனை பெற்றுவிட்டு அதோடு பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு யாருக்கு நிம்மதி இருக்கும்? அவர்கள் சொல்றார்கள், அது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். இது எப்ப நான் கொடுத்து முடிப்பேன்? ஒரு சங்கையுள்ள ஒரு மனிதருக்கு, ஏனோதானோ என்று வாழக்கூடிய மனிதருக்கு அவருக்கு கடன் வாங்கினதை பத்தியும் கவலை இருக்காது, யார்கிட்ட கடன் வாங்கணுங்கிறத பத்தியும் கவலை இருக்காது, இந்த சமூகம் என்ன பேசுங்கிறதும் கவலை இருக்காது. அதை பற்றி நம்ம இங்க சொல்லல. ஒரு சங்கையான மனிதர், ஒரு நல்ல மனிதர், அது கடன் வாங்கி இருக்கார் அப்படின்னா அவருடைய உள்ளத்துல அது கவலையா இருந்துகிட்டே இருக்கு, இதை எப்போ கொடுத்து முடிப்பேன்? அது வரைக்கும் அவருக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காது, எங்க போனாலும் ஒரு நிம்மதி இருக்காது. எப்ப நான் எனக்கு முடியும், எப்ப இந்த பிரச்சனைகளில் நான் விடுபடுவேன் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதான் அதனுடைய ஆரம்பம் கவலை, அதனுடைய இறுதி நிலை சண்டையில போய் முடியும். அதை கரெக்டான சரியான முறையில் அது தீர்க்கப்படாவிட்டால், அந்த கடனை கரையாக கொடுத்து முடிக்கப்படாவிட்டால் அதனுடைய கடைசி நிலைமை எங்க போய் நிற்கும்னா சண்டையில போய் நிற்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதை நம்ம பார்க்க முடியும். அதே போல அவருடைய தூதர் கூறினார்கள், மன் மாதா வஹுவ பரீஉம் மின் ஸலாத், யார் ஒருவர் 3 விஷயங்களை விட்டும் தூரமானவராக மரணிக்கிறாரோ, யார் ஒருவர் 3 விஷயங்களை விட்டும் தூரமானவராக மரணிக்கிறாரோ அவருக்கு தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார், அவர் சொர்க்கம் நுழைவார். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா அல் கிபர், அதாவது பெருமை கொள்வது. பெருமை கொள்வதை விட்டும் யார் தூரமாகி கடுகளவு பெருமையும் இல்லாமல் யார் ஒரு மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார். ஒரு குலு,
வல் உலுவுனா வரம்பு கடந்து போகுதல். வரம்பு கடத்ததை விட்டும் யார் தூரமாகி இருப்பாரோ அவரும் சொல்வது செல்வார். வத்தை கடனை விட்டும் யார் தூரமாகி இருப்பாரோ அவரும் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்கும்போது, இந்த மாதிரி ஹதீஸை, இந்த மாதிரி கடனை பற்றிய எச்சரிக்கை, இந்த மாதிரி சஹாபாக்கள் அதை பற்றிய எச்சரிக்கை என்ற விஷயங்களை எல்லாம் நான் கேட்கும் போது, இந்த கடன் என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். மார்க்கம் இதை நமக்கு தடை செய்யவில்லை. நாம் அதை தாராளமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று இருந்தாலும் இந்த கடனை விட்டு நம்மால் இயன்றவரை தூரமாக வாழ்வது என்பது ஒரு முஃமினுடைய ஒரு நல்ல பழக்கம். ஒரு முஃமினுடைய நல்ல பழக்கம் இந்த கடனை விட்டு தூரமாகி வாழ்வது. ஆனால் கடன் கொடுப்பவர் பற்றி மார்க்கம் நிறைய வேற வேற விஷயங்கள் சொல்லுது. அதற்கு மார்க்கம் ஆர்வம் ஊட்டுது. கடன் கொடுப்பதற்கு நீங்க தேவைன்னு வரும்போது கடன் கொடுங்க. அந்த கடன் பெற்ற நபர் அந்த கடனை உங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய நேரம் வந்தும் அவரால் கொடுக்க முடியலன்னா, கடன் நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம், அந்த நேரம் அவருக்கு வருது, அந்த கடனை அவரால் திரும்ப கொடுக்க முடியலைன்னா அவருக்கு டைம் கொடுங்க. என்ன கொஞ்சம் யாருக்கு மார்க்கம் யாருக்கு சொல்லுது? கடன் கொடுத்தவருக்கு சொல்லுது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கடனை திரட்டி உங்களுக்கு தருவதற்கான நேரத்தை அவருக்கு நீங்க கொடுங்க. அப்படியும் அவரால் கொடுக்க முடியலையா, அந்த கடன் தொகை சிறியதாக இருந்தால், உங்களுடைய பார்வைக்கு ஒவ்வொருடைய நபருடைய பார்வைக்கு ஒரு கடன் சிறிய தொகை தான். இப்போ ஒரு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு ஒரு 50 ரூபாங்கிறது கொஞ்சம் சிறிய அமௌண்ட் தான். மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 50,000 சிறிய அமௌண்ட் தான். அப்போ அந்த நபரை பொறுத்தது அந்த கடனுடைய தொகை. அது கடன் கொடுத்த உங்களுக்கு ஒரு சிறிய அமௌண்ட் தான் அப்படின்னா, அதால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள். அதை அந்த நபருக்கு தர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபருக்கு அதை வாங்கிதான் ஆக வேண்டும் என்று நிற்காம அதை நீங்க விட்டு கொடுத்துருங்க என்றெல்லாம் மார்க்கம் யாருக்கு பேசுது? கடன் கொடுத்தவருக்கு பேசுது. ஆனால் கடன் வாங்கக்கூடியவருக்கு அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு முற்றிலுமா எவ்வளவு உங்களால் இயன்ற அளவுக்கு அதை விலகி நிற்க முடியுமோ நீங்கள் விலகி நில்லுங்க என்று மார்க்கம் கூறுவதை நம்மால் பார்க்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்னால எந்த இடத்துல கடன் இருந்தால்தான் என்னால் அந்த இடத்தை நகர்த்த முடியும் என்று எங்கு இருக்குமோ அங்கு கடன் அனுமதி. இதைதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னால எந்த ஒரு இடத்தில் கடன் இருந்தால்தான் என்னால் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் முடியும் என்ற ஒரு நிலை இருக்குமோ அந்த இடத்தில் கடனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த இடத்தில் கடனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இடங்களில் எல்லாம் கடனை தவிர்த்துக் கொள்வது என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல்தான் ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். குன்னா ஜுலூஸ் இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபா ரஅஸஹு இலா ஸமா. அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் ஒரு நாள் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய தலையை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். வானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு சும்மா வதஅ ராஹதஹு அலா ஜபஹதிஹி, அதாவது தன்னுடைய கையை அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை நோக்கி பார்த்துட்டு தன்னுடைய கையை அப்படி நெத்தில வச்சு, நம்மளுக்கு ஏதாவது மோசமான ஒரு விஷயம் நடந்தா செய்வோம்ல அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கையை நெத்தில வச்சுட்டு கீழே திரும்புறாங்க. சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் மாதா நுஸ்ஸில மினத் தஷ்தீத், எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இறக்கப்பட்டுள்ளது என்று. வானத்தை நோக்கி பார்த்துட்டு நெத்தில கையை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை இறக்கப்பட்டுள்ளது என்று. அதோட சக்கத்தனா பரிகனா, அதாவது நாங்கள் அமைதியா இருந்துட்டு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சகாபாக்கள் சொல்றாங்க. அடுத்த நாள் ஃபலம்மா கான மினல் கத் சஅல்துஹு, அடுத்த நாள் வரும்போது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நாங்க கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ் மா ஹாதா தஷ்தீத் அல்லதி நுஸில, உங்களுக்கு அந்த இறக்கப்பட்ட அந்த கடுமையான எச்சரிக்கை எதை பற்றி, என்ன விஷயம் அது எங்களுக்கு நீங்க நேற்று சொல்லல, நீங்க மிக கடுமையான முறையில் எச்சரிக்கப்பட்டது என்று சொன்னீங்க, அது என்னது, அது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சகாபாக்கள் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கூறுறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவனுடைய கரத்தில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்படுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்படுகிறார், சும்மா ஒஹிய, பின்னர் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறார், சும்மா குத்தில, பிறகு மீண்டும் கொல்லப்படுகிறார், சும்மா ஒஹிய, பின்னர் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறார், சும்மா குத்தில, மீண்டும் கொல்லப்படுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுகிறார் என்றால் வா அலைஹி தைனுன், ஆனால் அவர் மேல கடன் சுமை இருக்கு. யாராவது ஒரு தரப்புல கடன் வாங்கியிருக்கார், 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையை போர் செய்து கொல்லப்படுகிறார், 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்படுகிறார். ஆனால் அவர் தலையில என்ன இருக்கு? கடன் சுமை இருக்கு. ஒரு ஆள்கிட்ட எவ்வளவோ வாங்கியிருக்கார், அது எவ்வளவோ வேணா இருக்கலாம், கடன் சுமை இருக்கு. இந்த நிலை மரணித்தால் மா தகலல் ஜன்னா ஹத்தா யுக்தா அன்ஹு தைனுஹு, அவருடைய அந்த கடன் நீக்கப்படும் வரை அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், கடன்னா என்ன, அதனுடைய கடுமை என்ன என்பதை நாம் விளங்கிக்கணும். கடனோடு நான் இன்றைக்கு இரவு நான் மரணிச்சுட்டா என்னுடைய நிலைமை என்ன,
நான் கடன் வாங்கி இருக்கேன், அதே நிலையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நாம் உணர்வதற்குத்தான் இந்த ஹதீஸ் எல்லாம். அவர் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்படுகிறார். வெறுமனே மௌத்தா போவதா இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இது சம்பந்தமாக வேறொரு ஹதீஸ் சொல்லும் போது, யுஃபரு லிஷஹீத் குல்ல தன்பின் இல்ல தைன், ஒரு மார்க், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணிக்கக்கூடிய ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், இல்ல தைன், கடனை தவிர. கடனை தவிர ஒரு ஷஹீதுக்கு எந்த பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கடனோடு நான் பயணிக்க கூடாது. இந்த முதல் விஷயம், கடன் எந்த நிலையில் நான் வாங்க வேண்டும், எப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்படும் போது நான் வாங்க வேண்டும், அப்படி கடனை பெற்றிருந்தால் அந்த நேரத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் உணர்வதற்குத்தான் இந்த ஹதீஸ் எல்லாம். வேறொரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், வக்கத் தரக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஜனாசா தொழுகையை ஒருவருக்கு தொழு வைப்பதற்கு அவரை விட்டுவிட்டார்கள், தொலை வைக்காமல் விட்டுவிட்டார்கள். காரணம் என்றால் அலா மன்மாத்த வ அலைஹி தீனாரான், ஒருவருக்கு 2 தீனார்கள் கடன் சுமை இருக்கிறது. யாரோ ஒரு ஆள்கிட்ட 2 தீனார் அவர் கடன் வாங்கியிருந்தார், யாரோ ஒரு ஆள்கிட்ட 2 தீனார் அவர் கடன் வாங்கி இருந்தால் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தாமல் விட்டுவிட்டார்கள். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை வைக்கல, வேறொரு ஆள் தான் வச்சிருக்கணும். அந்த நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நான் நடத்த மாட்டேன். எவ்வளவு கடன்? 2 தீனார், வெறும் 2 தீனார் கடன் வாங்கி இருந்ததற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நான் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த மாட்டேன் என்று கூறியதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த மேல சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குன்னா அது என்ன காரணம்னா, ஃபி ஹாதல் ஹதீஸி இஷாரு, இது நமக்கு ஒரு விஷயம் உணரப்படுகிறது. இது நமக்கு ஒரு விஷயம் உணரப்படுகிறது என்னன்னா, பி ஸஅபத்தி அம்ரித் தைன், இந்த கடனுடைய விஷயத்தினுடைய பெருமதி, அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்பது நமக்கு உணரப்படுகிறது. வஅன்னஹு லா யம்பகி தஹ்மிலுஹு இல்லா மின் பரூரத், ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையே தவிர கடன் என்பது வாங்கப்படக்கூடாது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தொழுகை நடத்தாமல் விட்டு அந்த விஷயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, ஒரு முஃமின் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைக்காகவே தவிர கடனின் பக்கம் செல்லக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எல்லாமே இக்கட்டான சூழ்நிலையா ஆயிடக்கூடாதுல்ல. இக்கட்டான சூழ்நிலைனா என்ன? ஒரு மருத்துவ தேவை, ஒரு மருத்துவ தேவை இக்கட்டான சூழ்நிலை, அந்த இடத்துல வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கல்விக்காக தேவை, ஒரு கல்விக்கான தேவை, அதுவும் இக்கட்டான சூழ்நிலை, அங்கே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குமா இல்லையா? அதாவது கண்டிப்பாக இந்த இடத்தில் எனக்கு பொருளாதாரம் தேவை, என்னிடத்தில் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனா இந்த இடத்தை நான் கடப்பதற்கு எனக்கு கண்டிப்பான முறையில் பொருளாதாரம் தேவை என்று இருக்குமா இல்லையா? அந்த இடம்தான் இக்கட்டான சூழ்நிலை. மற்ற விஷயங்களை எல்லாம், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில அத்தியாவசியமாக இல்லாத 2வது 3வது விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுவும் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை, இதுக்கும் எனக்கு கடன் வேணும் என்று கடனில் விழுவதை மார்க்கம் தடை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கடனின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வின் அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். இது நம்ம அதிகமாக அந்த அத்தஹியாத்துடைய முதல் துஆவாக ஓதக்கூடிய அல்லாஹ்வின் அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இது அத்தஹியாத்தில் நான் உட்கார்ந்த உடனே அத்தஹியாத்து துஆ ஸலவாத் ஓதுறதுக்கு அப்புறம் முதலாவதாக ஓதக்கூடிய துஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது. இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்டு முடித்தவுடன் இந்த 2 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ்வின் அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். யா அல்லாஹ் பாவங்களை விட்டும், மஅஸம் இஸ்ம் பாவங்களை விட்டும், மகரம் கடன் விஷயத்தை விட்டும் நான் இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் துஆ செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உடனே ஃபகால லஹு காயில், அவங்கள்ட்ட அங்க ஒரு நபர், ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மா அக்ஸர தஸ்தஈது மினல் மகரம், இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடனை பற்றி கேட்பதற்கான காரணம் என்ன? இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடனை பற்றி தூரமாவதற்கு, கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பதற்கான காரணம் என்று அவர்கள் கேட்கும் போது, ஃபகால இன்ன ரஜுலு இதா கரிம, ஒரு மனிதர் கடன் பட்டால், ஒரு மனிதர் கடன் வாங்கி கடன் பட்டிருந்தார் என்றால் ஹத்தஸ ஃபகதப, அவர் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி,
கடன் வாங்கி இருக்கின்றார் என்றால் ஒரு நல்ல மனிதராகவே இருந்தாலும் சரி, அது அவரை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும்? ஒரு பொய் சொல்ல வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்தும். அவருடைய அந்த நல்ல மனிதர், சங்கையானவர் என்ற அந்த பண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது அந்த பொய் பேசக்கூடிய இடத்தை கொண்டு போய் நிறுத்தும். நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன், இவர்கிட்ட என்னால கிடைக்கல, நான் தான் வாங்கலாம்னு நினைச்சேன், எனக்கு வரல, எனக்கு இன்னும் மாச சம்பளம் எனக்கு இன்னும் போடல, என்ன சொல்ல முடியுமோ அந்த இடத்துல என்னால் என்ன சொல்லி என்னால் தப்பிக்க முடியுமோ அந்த ஒரு இடத்திற்கு எது என்னை கொண்டு போய் செல்லும்? கடன் என்னை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். அதே போல் வாக்குறுதி கொடுப்பார், அதை மீறுவார். வாக்குறுதி கொடுப்பார், அதை மீறுவார். நாளைக்கு தர்றேன், அடுத்த வாரம் தர்றேன், சம்பளம் வந்தவொன்னு தர்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாள் வரும், அந்த நேரம் வரும், ஆனால் கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குடைய பண்புகளாக 4 பண்புகளை சொன்னாங்க. வேறொரு இடத்தில் வருவதை வைத்து மொத்தம் 5 பண்புகள் முனாஃபிக்குடைய பண்புகள். அதில் 2 பண்புகளை இந்த கடனை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒன்று பொய் சொல்வது, இன்னொன்று வாக்குறுதி கொடுத்து மீறுவது. இது முனாஃபிக்குடைய 2 பண்புகள். இந்த 2 பண்புகளையும் இந்த கடன் என்ற விஷயமே நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. இது உண்மை. இது கட்டாயமாக யார் ஒருவராக இருந்தாலும் கடனை வாங்கி இருக்கிறாரா அப்படின்னா, அவர் திருப்ப கொடுக்க முடியாத நிலைமையில் கடன் பட்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டே தீரும். பொய் சொல்வதும் வாக்குறுதி கொடுப்பதும் கட்டாயமாக ஏற்பட்டே தீரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டுகிறார்கள். அதே போல் கடனை வாங்கக்கூடிய ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கூறும்போது, கடன் நான் வாங்குறேன், எனக்கு ஒரு கட்டாயமான ஒரு தேவை இருக்கு, நான் கடன் வாங்கிதான் தீர வேண்டும் என்ற அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் இருக்கேன் என்று அந்த நேரத்தில் நான் கடனை வாங்குகின்றேன் என்றால் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாக அத்தல்லாஹு மின்ஹு. யார் ஒருவர் மக்களிடத்தில் கடன் வாங்குகிறார், அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், இது மிக முக்கியமான ஒரு பண்பு, மார்க்கம் தூண்டக்கூடிய ஒரு விஷயம். கடன் வாங்கும்போது உள்ளத்தில் எண்ணம் இருக்க வேண்டும், இவருக்கு அந்த சரியான நேரத்தில் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடனை கொடுத்து முடிப்பான். அல்லாஹ் தஆலா அந்த கடனை கொடுத்து முடிப்பான். ஒமன் அகத யுரீது இஸ்லாஹா அஸ்லஃபஹுல்லாஹ். யார் அதை அழித்து விட வேண்டும், அதை நம்மளே தின்றலாம் என்ற எண்ணத்தில் வாங்குறாரோ அல்லாஹ் தஆலா அவரை அழித்து விடுவான். யாரு கடனை வாங்குறாரு, பார்த்துக்கலாம், இவர் தானே சமாளிச்சுக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒருவர் கடன் வாங்கினால், திரும்ப உடனே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு கடன் வாங்கினால் அதை அவரை அழிப்பது அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனுடைய விஷயத்தில் மார்க்கம் இந்த அளவிற்கு நமக்கு கடனை எச்சரிப்பதற்கெல்லாம், இதை மார்க்கம் ஹராமும் ஆக்காமல் அல்லது அதன் பக்கம் செல்லவே கூடாது, இது வெறுக்கத்தக்கது, மார்க்கம் வெறுக்கக்கூடிய என்ற ஒன்றும் சொல்லாமல் மார்க்கம் இவ்வளவு விஷயங்களை கடனை பற்றி எச்சரிப்பதெல்லாம் அந்த கடனை விட்டும் நாம் தேவைக்கு அதிகமாக, என்னுடைய தேவை கட்டாயம் என்ற ஒரு நிலைமை ஏற்படாமல், நிர்பந்தம் என்ற ஒரு நிலைமை ஏற்படாமல் அந்த கடனுக்குள் நான் செல்வதை, அந்த கடனுக்குள் நான் மூழ்குவதை மார்க்கம் எனக்கு இந்த இடத்தில் தடை செய்கிறது. அந்த கடன் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு விஷயங்களை நம்மிடத்தில் கூறியிருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவுடைய 282வது வசனம் குர்ஆனில் இருக்கக்கூடிய பெரிய வசனம். குர்ஆனிலேயே இந்த ஒரு வசனம் தான் இருப்பதிலேயே பெரிய வசனம். அல்லாஹ் தஆலா கடனுடைய சட்டத்தை முழுமையாக கிட்டத்தட்ட 90லிருந்து 95% உள்ள சட்டத்தை அல்லாஹ் தஆலா ஒரே வசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் அல்லாஹ் தஆலா கடனுடைய அந்த சட்டத்தை எல்லாம் வரிசையாக சொல்கின்றான். இதுக்கு முன்னாடி, இந்த வசனத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த பக்ராவுடைய சூறால திருமண சட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா வரிசையா சொல்றான். அது எப்படி திருமணம் பண்ணணும், யார் யாரை பண்ணணும், முஸ்லீம் முஷ்ரிக்க பண்ணலாமா பண்ண என்ற சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போது பெண்களுடைய மாதவிடாய் பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதே போது தலாக் விடுவது, அதனுடைய சட்டங்களை பற்றி, எல்லாமே சட்டங்கள், எச்சரிக்கைகள் அல்ல, சட்டங்களை, மார்க்க சட்டங்களை, என்னென்ன எப்படி செய்யணும், என்ன இருந்தா பண்ணணும் என்கின்ற சட்டங்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதே போல் அடுத்ததாக இதா இருக்கக்கூடிய பெண், அவளுக்கான இதாவுடைய நாள் என்ன, எப்படி இருந்தா இதா இருக்கணும், கணவனை பற்றி விஷயம் என்பது சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை எல்லாம் வரிசையாக பேசி வருகின்றான். ஆனால் எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா இது போன்று ஒரே வசனத்தில் இங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டு வந்து முடிச்சதாக இல்லை.
எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தனித்தனி வசனங்களாக தான் கூறியிருக்கிறான். ஆனால் இந்த கடனுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா இரண்டே வசனம், முதலாவதாக ஒரு பெரிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதனுடைய சட்டங்களை வரிசையாக சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இந்த வசனத்தை முழுமையாக சொல்லி தர்ஜுமா பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்னென்ன சொல்றா அப்படின்னு, கடனுடைய சட்டம், கடனை பெறுவதாக இருந்தால் அதனுடைய சட்டம் என்ன என்பது பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது, முதலாவதாக பெறக்கூடிய கடனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எவ்வளவு கடன் வாங்கினாலும் கடன் கொடுப்பவர் முன்னால், கடன் பெறுபவருக்கு முன்னால் அந்த கடனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே போல் அந்த எழுதுகின்ற விஷயங்களில் நீதமாக நடந்துக்கிறங்க, எதையும் கூட்டிடாதீங்க குறைச்சிடாதீங்க என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அமௌண்ட் தான் அப்படி இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்டாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். எப்ப எழுதி வைக்காம இருக்க அனுமதி அப்படின்னா, கடன் வாங்குற அதை எழுதாமல் இருப்பதற்கு எங்க அனுமதி அப்படின்னா, வளமையான ஒரு விஷயமாக இருந்தால், கடன் வாங்கும் போது அதை எழுதாமல் இருப்பதற்கு அனுமதி வளமையான ஒரு விஷயம். ஒரு நபரிடத்தில் நான் கடன் வாங்குவேன், அடிக்கடி வாங்குவேன், அல்லது ஒரு நபரிடத்தில் நான் கொடுப்பேன் என்று இருக்கும்போது, அவர்கிட்ட நான் கொடுத்து வாங்கிட்டு நான் இன்னைக்கு கொடுப்பேன், அடுத்த வாரம் தந்துருவாரு, இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு தந்துருவாரு என்ற ஒரு வளமையான ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குமா இல்லையா ஒரு கடன்ல, அந்த ஒரு விஷயமாக, அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் அதை எழுதி வைக்க தேவையில்லை. மற்றபடி எவ்வளவு சிறிய பெரிய கடனாக இருந்தாலும் அதை எழுதி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போல் கடன் வாங்கும் போது, கொடுக்கப்படும் போது 2 சாட்சிகள் அந்த இடத்தில் வேண்டும். கடன் வாங்கப்படும்போது 2 ஆண்களுடைய சாட்சிகள், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு 2 பெண். அல்லாஹ் தஆலா வசனங்கள் தெளிவாக இந்த சட்டங்களை சொல்கின்றான். 2 ஆண்கள் கடன் பெறப்படும் போது அந்த இடத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண் இல்லை என்றால் ஒரு ஆண் தான் இருக்காரு அப்படின்னா இன்னொரு ஆணுக்கு பதிலாக 2 பெண்கள் இருக்க வேண்டும். 2 பெண்கள் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெண் ஒருத்தி மறக்கும் போது இன்னொருவர் அவருக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப இந்த மாதிரி கடன் பெறப்படும் போது அதற்கான சாட்சிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல் சாட்சி சொல்பவரையோ அல்லது அந்த கடனை எழுதுபவரையோ நாம் நோவினை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த சாட்சி சொல்லக்கூடியவங்களை நீ இப்படி சொல்லு, நீ அந்த மாதிரி சொல்லு, நான் அப்படி கேட்டேன்னு சொல்லு, நீ இப்படி கேட்டேன்னு சொல்லு என்று அந்த சாட்சி வாங்குபவரை, சாட்சி சொல்லக்கூடியவரை நாம் நிர்பந்திக்க கூடாது என்றும், அந்த கடனை எழுதக்கூடிய மனிதரையும் நாம் நோவினை செய்யக்கூடாது, அதை எழுது இதை எழுது என்று நோவினை செய்யக்கூடாது என்றும், இதை மார்க்கம் பாவம் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களில் கூறுகின்றான். அதே மாதிரி பயணத்தில் இருக்கும் போது நீங்கள் கடன் வாங்க நேரிட்டால், பயணத்தில் இருக்கும்போது நீங்க கடன் வாங்குறீங்க, எழுதக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்றால் நீங்கள் அடமானமாக எதையாவது வைத்து விட்டு நீங்கள் அந்த கடனை வாங்குங்க. பயணத்தில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா எழுதி வைக்க வேண்டும் என்று இவ்வளவு சொல்வதற்கான காரணம், அல்லாஹ்விடத்தில் அதுதான் சிறந்தது. உங்களுக்கும் அதுதான் நீங்கள் திரும்பி கொடுப்பதற்கு நெருக்கமானது, தவறு ஏற்படாமல் இருப்பதற்கும் அதுதான் நெருக்கமானது. எழுதி வைத்து விடுவதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானது, உங்களுக்கும் சிறந்தது என்றும் அல்லாஹ் தஆலா கூறுவதை நம்மால் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனை பற்றி நாம் கண்டிப்பாக ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எந்த இடத்தில் நான் கடன் பெறலாம், எதுவரை என்னால் சமாளிக்க முடியுமோ அதுவரை நான் சமாளிக்க வேண்டும், எதுவரை என்னால் அந்த கடனுக்குள் செல்லாமல் என்னை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கட்டாயமான முறையில் கடன் வாங்க சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் கடன் பெறக்கூடியவருக்கு அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், எந்த எண்ணத்தில் அவர் அந்த கடனை பெற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இந்த இடத்தில் பார்ப்போம். அதே போல் கடன் கொடுப்பவர் அவருடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், அவர் கடன் வாங்குபவரிடத்தில், அதாவது கடன் ஒருவர்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னா கடன் பட்டவரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் இங்கு அறிந்தோம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் தெரிந்து கொண்டு, கடனை பற்றிய சரியான விஷயம் விளங்கிக் கொண்டு, இந்த கடனிற்குள் விழுகாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய மரணம் வரை இந்த கடனுக்குள் செல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய தருணங்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.